இன்று உன் அப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று நீ கட்டாயமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவர் வைத்த செய்வினை உன் அப்பன் நான் எடுக்க வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் அப்பன் நிச்சயமாக நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நான் உனக்கு என்ன செய்ய போகின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீ முன்னே வர வேண்டும். என் குழந்தைக்கு உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற இந்த செய்வினை சொந்தக்காரர் இவள்தான். இவளை யார் என்று நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து எத்தனையோ சோதனைகளை சந்தித்து நாம் என்றாவது வாழ்ந்துவிட மாட்டோமா என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற என் பிள்ளைதான் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி என் குழந்தை அங்கே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற சில மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் நினைத்தது. இவர்கள் அவ்வளவு சுலபமாக எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரவில்லை. ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டித்தான் எப்பொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையை வருவதற்கு உனக்கு மற்றவர்கள் உதவி செய்ததுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒருவரால் உனக்கு செய்வினை வைக்க முடியும், செய்வினைகளை உனக்கு செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கின்றது, என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை எதற்கெடுத்தாலும் நீ பதற்றம் அடையாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அங்கு உன் அப்பன் உன்னை காப்பாற்ற ஓடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயத்தையுமே என்றாவது ஒரு நாள் நல்வழிக்கு உன்னை கொண்டு வந்து விடத்தான், நல்ல வழிக்கு உன்னை அழைத்து செல்ல விடத்தான் என்பதற்காக மட்டும்தான். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ பட்டு இருக்கின்ற பல விஷயங்கள் இப்பொழுது வரையிலும் உனக்கு நல்ல முடிவை கொடுக்கவில்லை. நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நம்மோடு அன்றாட நடந்து செல்கின்றார்கள், பயணிக்கின்றார்கள் என்று சிலர் இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களோடு நீ அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அவரவர் எண்ணங்களுக்கு அவரவர் உணர்வுகளுக்கு ஏற்ப நல்லபடியான வாழ்ந்து கொண்டே இருந்தால் போதும். ஆனால் இப்படியெல்லாம் நினைத்து நாம் வாழ நினைக்கின்ற நேரத்தில் நம்மை வாழ விடாமல் தடுப்பது யார் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டு இருக்கின்றாய். தன்னை வாழ விடுவது யார் என்று இங்கு யாருக்கும் புரிவதில்லை. எல்லோரும் மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன விடுதலை செய்ய வேண்டும், என்ன கெடுதலை செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுக்கின்றேன். அப்படியானால் நான் இன்று உனக்கு செய்கின்ற இந்த விஷயங்களும் சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கையில் பெற்று கொடுப்பதாகத்தான் இருக்கும். செய்வினை செய்கின்ற அளவிற்கு ஒருவர் மனதில் தைரியம் இருக்கிறது என்றால் நாளை இவர்கள் எந்த விஷயத்தை செய்ய துணிவார்கள், மற்றவர்களுக்கு எப்பேற்பட்ட விஷயத்தையும் செய்து விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதனை இவர்கள் நிச்சயமாக செய்து முடித்து விடுவார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல செய்வினை கோளாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த செய்வினையை எப்படி வைத்தார்கள் என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். அதற்கு பிறகு எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகின்றேன் என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, உனக்கு இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையானதாக எண்ணங்களோடு தான் சுற்றி திரிகிறது. எவ்வளவுதான் உன்னை நீ எப்பொழுதும் நல்லபடியாக யோசிக்கின்றாயோ, நேர்மறையான விஷயங்களை பற்றி தான் யோசிக்கின்றாய் என்று நீ சொல்கின்றாயோ, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகள் இல்லாமல் சேர்ந்து உனக்கு இவர்களை மிக அருகில் வர வைத்து விட்டது. செய்வினைகள் செய்தது என்பது இன்று நேற்று காரியம் அல்ல. இது பல நாள் அவர்களுடைய நோக்கம். எத்தனையோ முறை
உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்து உனக்கு கெடுதலை செய்ய முயற்சி செய்து முடியாமல் போனவர்கள் இப்பொழுது எப்படியாவது இதனை செய்துவிட வேண்டும், எப்படியாவது இதனை ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நன்மை கூறியதாக பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் உன் அப்பன் நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த நொடி பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாமுமே வெட்ட வெளிச்சமாக வந்துவிட வேண்டும். நீ ஒருவரை நம்பி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உருவாகி கொண்டு இருக்கின்றது. இது போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்றால் நீ நிச்சயமாக இதையெல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதை நீ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற துரோகங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதது. அதிலும் செய்வினைகளை உனக்கு இவர்கள் செய்கிறார்கள் பார்த்தாயானால் இந்த செய்வினையானது எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் நன்மைக்குதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை எல்லாம் உனக்கு தர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கென தருகின்ற ஒட்டு மொத்த மகிழ்ச்சியும் என எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நீ நம்புகின்றவர் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயத்தையும் சொன்னவர்கள் யாரிடத்தில் இருந்து உனக்கு முக்கியமான ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தாயோ அவர் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு உன்னை மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கி விட நிற்கின்றார்கள். மேலும் மேலும் பல துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை நோக்கி என்ன பயணத்தை கலைத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வயிற்றுக்குள் செய்வினை எப்படி சென்றது, உன்னுடைய வயிற்றுக்குள் இவர்கள் எப்படி செய்வினையை வைத்தார்கள் என்று தானே யோசிக்கின்றாய். என் குழந்தையே, அப்பன் எனக்கு இன்று சொல்கின்ற வார்த்தையில் தெளிவாக புரிந்து கொள். நான் சொன்ன விஷயமானது ஒருவர் உன் மீது பொறாமை கொண்டு உன்னை வேண்டாம் என்று எண்ணங்கள் கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பொன்னுடைய மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் தீய எண்ணங்களை முழுமையாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, ஒருவர் செய்வினையை வைப்பதற்கு என்பது சாதாரணமான காரியம் அல்ல. தெய்வத்தை தனித்து துணையாக கொண்டிருப்பவர்கள் அவ்வளவு எளிதில் செய்வினை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் என் குழந்தையே, ஒரு சில நேரத்தை உன்னை அறியாமலே இவர்கள் எல்லாம் உன் அருகில் வந்து விட்டு அதற்கு அவர்களுக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயத்தை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு முதலில் அப்பன் என்ன சொல்ல வருகின்றார், இவர் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகின்றார், இதனால் உனக்கு என்ன நடந்தது என்பதை நீ சரியாக தெரிந்து கொண்டு முயற்சி செய். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற வரையிலும் உனக்கான எந்த துன்பங்களையும் நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படி எல்லாம் உனக்கு இவர்கள் செய்ய முயற்சி செய்தார்கள். அதனால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருந்தது, இந்த பெண் ரூபம் என்ன என்பதை உனக்கு வெளிப்படையாக காட்டத்தான் இந்த அப்பன் என் குழந்தை இப்பொழுது நீ காண்டு கொண்டு இருக்கின்றாய். அவ்வளவு எளிதில் நம்மை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்றால், ஆனால் இவர்கள் எப்பொழுதும் உன்னை மட்டும் அழிப்பதில் கவனத்தை வைத்திருக்கின்றார் என்றால் அதை என்னவென்று நாம் நிச்சயமாக கவனிக்கத்தான் வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும்.
இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி, அது எப்பொழுதும் என் பிள்ளை தனக்கான நன்மையை தேடத் தொடங்கி கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைப்பதை எல்லாம் விரைவாக பெற்று விடுவாய். ஒருவேளை உனக்கு செய்வினை செய்திருக்கின்றார்கள் என்பது போன்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்றால் அப்பன் சொல்வதை உடனடியாக நீ செய்து பார். என் பிள்ளை, யார் என்ன பொருளை கொடுத்தாலும் அதனை வாங்கி சாப்பிடுவது முதலில் நீ நிறுத்து. என் பிள்ளையே, எல்லாம் எண்ணங்களோடு ஒருவர் கெடுதல் இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களோடு ஒருவர் கெடுதல் செய்திருந்தாலும் சரி, இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வேண்டும் என்று கேட்க நினைப்பவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து விடுவார்கள். எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று இவர்கள் எப்பொழுதும் யோசித்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி இதனை தடுத்து நிறுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இந்த செய்வினை என்பது உன் வயிற்றுக்குள் ஒருவர் கொடுத்த உணவின் மூலமாகத்தான் சென்றிருக்கிறது. அது எப்படி தெரியுமா? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் வரையில் இந்த செய்வினைகள் என்பது போகாது. வேறு எதுவும் கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கின்றது விஷயங்களாக இருந்தாலும் அப்பன் நிற்கின்ற இல்லத்தில் இது போன்று எதுவும் வந்துவிடாது. எதிர்மறையான எண்ணத்தை உனக்குள் கொடுப்பதற்காக, தேவையில்லாத உன்னுடைய உடல்நிலையை கெடுப்பதற்காக இது போன்ற சில விஷயங்கள் சுற்றுகின்றது, செய்து விடுகின்றார்கள். தேவையில்லாத உணவை யார் கொடுத்தாலும் எப்பொழுதும் அதனை உண்ணக்கூடாது. அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, இப்படியாக உன்னுடைய மனதுக்குள் எப்பொழுதும் சிந்தனைகள் இருக்கின்றது. நமக்கு வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் வந்து விட்டது, நம்மோ எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயம் ஆட்சி படைக்கின்றதே என்பது போன்ற சிந்தனை எனக்குள் வந்து விட்டது என்றும் என் பிள்ளை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரியானவள் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்ற ஒருவர் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயத்துக்குள் தலையிட்டு கொண்டிருக்கின்றார். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நோண்டி நோண்டி கேள்வி கேட்கின்றார். ஏதாவது ஒரு பொருளை உனக்கு கொடுத்து அதனை நீ உண்ணும் வரை நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது பல நாட்கள் கடந்து அது கெட்டது போல என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். இருக்கின்ற பொருளை மட்டும்தான் உனக்கு கொடுக்கின்றார்கள், கெட்ட பொருளை மட்டும்தான் உனக்கு கொடுக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த அப்பன் சொல்வதைப் போல ஒரு வெற்றிலை 1, 2 அல்லது 3 என்று நல்ல மிளகாயை எடுத்துக்கொள். அதனை சேர்த்து சவித்து அந்த சாற்றை உன்னுடைய உடம்புக்குள் நீ இறக்கிவிடு. என் பிள்ளையே, எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது உன்னை விட்டு ஓடிவிடும். அப்பன் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்தத்தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என்று நம்பிக்கை உனக்குள் இருக்கின்ற பட்சத்தில் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை என் பிள்ளை செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறிவிடும். தேவையில்லாமல் உனக்கு எந்த ஒரு விஷயமும் உனக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்றும் துன்பங்கள் கொடுக்கின்றார்கள். எல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டு விலகி ஓடும். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கின்ற நன்மை பற்றி மட்டும் நீ அதிகமாக சிந்திக்கின்றாய். ஆனால் யார் என்ன செய்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது என்று நினைக்கின்றாய். என் பிள்ளையே, அப்பன் சொல்லும் பொழுது சொல்வது என்ன தெரியுமா? எப்பொழுதும் யாரிடத்திலும் எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடுவது என்பது நல்லதல்ல. அதிலும் குறிப்பாக செய்வினைகள் என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு நமக்கு செய்வினை இருக்குமோ என்கின்ற பயம் உனக்குள் வந்து விட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ இதனை விட்டு விலகிவிடக்கூடாது. இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் எப்பொழுதும் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று
இவர்கள் செய்தார்கள் தெரியாமல் செய்தார்களே. உனக்கு வயிற்றுக்குள் இருக்கின்ற விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து எதுவும் செய்து விடாதபடிக்கு உன்னுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் உன்னோடு முன்னோர்களுக்கு ஏற்ற இந்த அப்பன் உன்னோடு பயணிக்கின்றேன். உன்னோடு முன்னோற்றங்கள் என்றும் உனக்கான நல்லவற்றை உன் அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். ஒன்று என் தங்கமே, அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் உன் அப்பன் உனக்காக கடந்து வந்து உன்னிடத்தில் எல்லாவற்றையும் நல்லவற்றை கொடுத்து தீயவற்றை உன் அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.